Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சவுத் இந்தியால ரொம்ப ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப ஹெல்தியானது, அதே நேரத்துல ரொம்ப ஃபில்லிங்காவும் இருக்கும். சோ இந்த ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துர்க்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே வீட்ல காய்ச்சின நெய்யே சேர்த்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி வீட்லயே எப்படி நெய் காய்க்கிறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நமக்கு ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. ஸோ தண்ணி சேர்க்குறத நிறுத்திடலாம். இப்போ நம்மளோட புட்டு ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. இதே மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காவையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு புட்டு ஸ்டீமர் எடுத்திருக்கேன். அப்புறமா அந்த அடி லேயரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே புட்டு மாவு சேர்த்துக்கோங்க. சென்டர் பகுதியில் அகெயின் கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் புட்டு மாவு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் மேலே துருவின தேங்காய் சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது ஸ்டீம் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழித்து இந்த மூடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ்லேருந்து ஆவி வர்றது தெரியும். அப்படின்னா இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ லிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த புட்டை டேரெக்டாக உங்கள் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஒரு தேய்க்கிற கட்டையை வச்சு நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்லைட் ஆயிரும். ஸ்டார்டிங்கில் நம்ம ஆட் பண்ண அந்த சில்லை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஹெல்தியான புட்டு ரெடியாக இருக்குது. இது நல்லா சூடாக தேங்காய் பால் அப்புறமா நாட்டு சக்கரை கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த புட்டு ரெசிபி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.